எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு தொடர்ந்து பிசினஸ்ல தோல்வி, தொடர்ந்து உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாதபடி கண்ணீரும் கவலைகளோட இன்னைக்கு அநேக போராட்டத்தின் மத்தியில் இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்களோட தான் கர்த்தர் பேசுறாரு, உங்களோட தான் தகப்பன் பேசுறாரு. இன்னைக்கு சோர்ந்து போய் நம்பிக்கையற்ற தன்மை, எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த நிலைமை, இன்னைக்கு கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இன்னைக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு சரியான நெருக்கடியான சூழ்நிலைகள். இதுவரைக்கும் நான் சபைக்கு போறேன், ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நல்லா படிக்கிறேன், ஆனா ஏன் எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, ஏன் எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை? கலங்கி போயிருக்கிறீங்களா? என்னைக்குமே நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது, கவலைப்படவே கூடாது. நம்ம கவலைப்பட பட பட நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு விசுவாசம் குறைஞ்சிரும். நீங்க விசுவாசத்துல வளர்ற பிள்ளைகளா இருக்கணும், தேவ சமூகத்துல நீங்க காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவனுக்காக நீங்க என்ன செய்யணும்? பேர் பெற்ற பிள்ளைகளாய், உண்மையும் உத்தமமாய், கடைசி நேரம் நடக்கும்ன்றதுக்காக அல்ல, நடக்காத சூழ்நிலை இருந்தா கூட கர்த்தரை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் எப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துல வருவாங்க, வந்து நல்லா ஜெபிப்பாங்க, 1 மாசம் ஜெபிப்பாங்க, 2 மாசம் ஜெபிப்பாங்க, 1 வாரம் ஜெபிப்பாங்க, சில இடத்துல 1 வருஷம் கூட. ஆனா அற்புதம் பாருங்க, கொஞ்சம் தாமதிக்குது. ஒருவேளை கர்த்தருடைய சத்தம் அவங்க கேட்க தாமதிக்குன்னா பின்னாடி போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் இவங்க பின்னாடி போற அந்த சூழ்நிலையில தான் பெரிய காரியத்தை செய்வாரு. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் நம்பிக்கை அற்ற தன்மை ஒரு பக்கம், நம்பிக்கையோட காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு பக்கம், நீங்க யாரெல்லாம் அவர் மேல விசுவாசத்தோட இருக்கிறீங்களோ, நீங்க உங்க கண்ணால நிச்சயமா பாப்பீங்க. இன்னைக்கு தீராத வியாதியில படுத்திருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை தலைக்கு மேல கடன் பிரச்சனை, பாரங்கள், கட்டுறதுக்கு வழியே கிடையாது, அதுபோல சோர்வுகள், வீடு இல்லாதபடி இன்னைக்கு அவமானங்கள், எந்த சூழ்நிலையா கூட இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை வாக்கு கொடுக்கிறார். இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு பாருங்க, எரேமியா 29:11 சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, அம்மா எதிர்பார்த்திருக்கிற முடிவு எதிர்பார்க்காத நேரத்துல கர்த்தர் திறப்பாரு. உங்களுக்கு உங்க வீட்டு வாசல்ல ஒரு வழிதான் இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு அந்த ஒரு வழி அல்ல, அது மூடப்பட்டாலும் கர்த்தர் உனக்கு 7 வழியை அவர் திறக்க வல்லமை உள்ளவர், ஏதோ ஒரு சூழ்நிலையில திறக்க வல்லமை உள்ளவர். ஆனா அவர் பொறுமையோட காத்திருப்பார். என் பிள்ளை என் பாதத்துல காத்திருக்கா, ஒருவேளை என்னை விட்டு பின்வாங்கி போகுதா, அம்மா உன்னுடைய இருதயத்துல ஒரு நினைவு வர்றதுக்கு முன்னாடியே, உனக்கு இன்னது தேவைன்றதுக்கு முன்னாடியே என் கர்த்தர் அது எல்லாம் அறிந்திருக்கிறாரு. நீ நல்ல ஆவியில நிரப்பி ஜெபிக்கணும். அந்த தேவைகளை ஒவ்வொரு நாளும் டைரியில எழுதி இரவு நேரத்துல முழங்கால நின்று திறப்புல நில்லு, கண்ணீர் வடி. உன் ஒரு சொட்டு கண்ணீராவது நீ எழுதின விண்ணப்பங்களுக்கு மேல டைரியில படட்டும். மனுஷன் சொல்லியோ, ஒருவேளை பிரபலமான ஊழியக்காரர்களுக்கு போன் பண்ணியோ அல்ல, நீ அறவிட்ட கதவை சாத்தி, உன் பிள்ளைகள், கணவன் பாருங்க, ஒருவேளை உனக்கு டிஸ்டர்பா இருந்தா கூட, யாரும் உனக்கு எதிர்ப்பா இருந்தா கூட, அவங்கள விட்டு மறைந்து உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிற அளவுக்கு ஒரு இடத்துல இருந்து ஜோமனு நடந்துட்டு கூட ஜோமனு. நீ ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்கும் அப்படின்னா, உன் கண்களுக்கு தெரியாம பிசாசு கட்டி வச்சிருக்கிற அத்தனை கட்டுகளும் உடைக்கப்படும். என் கர்த்தருடைய கரம் உன் வீட்டுக்குள்ள வரும், என் கர்த்தருடைய கரம் உன் தலைக்கு மேல பிரகாசிக்க வரும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இன்னைக்கு கொக்கரிக்கிற கோலியாத்துகள், வலு சர்ப்பங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்துல எரிக்கப்படும். நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது. அம்மா அந்த சாரிபாத் விதவை வீட்டுக்கு எலியா போகும்பொழுது கடைசி அடை, அவளும் அவன் பிள்ளையும் சாக இருக்கும் பொழுது கர்த்தர் சாக அனுமதிக்கல, பஞ்ச கால முடிவு மட்டும் 3 பேரும் புசித்து திருப்தி அடைந்தார்கள். இன்னைக்கு உனக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாம் பாருங்க தளர்ந்து போய் கடைசி சூழ்நிலையில வந்து இந்த வார்த்தையை பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க பார்க்கல, கர்த்தர் உங்களை பார்க்க வைக்கிறாரு. நீங்க தொடர்ந்து சோர்ந்து போகாம கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. இந்த வருஷத்துல வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்துவாரு. சங்கீதம் 3 இப்படியாக சொல்லுகிறது, அதுல படிச்சீங்கன்னா, ஆனாலும் கர்த்தாவே என் அப்பா என் தலையை உயர்த்துகிறவரும் என் கேடகமும் என் நம்பிக்கையுமா இருக்கிறீர் என்று அங்க தாவீது சொல்றாரு. அவர் தான் நம்முடைய தலையை நிமிர செய்கிறவர். இந்த வேளையில சோர்ந்து போகாதீங்க. எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ, நீங்க விசுவாசத்தோட முழங்கால் போடுவீங்களா? நல்லா தலைக்கு சால் போடுங்க. ஒருவேளை படுத்த படுக்கையில வியாதியோட இருக்கலாம், கண்ணீரோட இருக்கலாம், டாக்டர் சொன்ன பாருங்க ரிசல்ட்டை பார்த்து இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம். இப்ப நான் உங்களுக்காக செபிக்கிற நேரம், என்னோட சேர்ந்து எந்த தேசங்கள், எந்த பட்டணத்துல, எந்த சூழ்நிலையில நீங்க நம்பிக்கையற்று இன்னைக்கு இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் முடியும் பொழுது உங்க கண்களால அந்த அற்புதத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர். கண்களை மூடலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இருக்கிற பலவீனங்களும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சோர்வுகளை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா நம்பிக்கையை மற்று இன்னைக்கு கடைசி நேரத்துல கர்த்தர் எனக்காக ஒரு வழிவாசலை திறப்பார் என்று யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, அவங்க மேல உடைய கரத்தை வைக்கிறேன் டாடி. நீங்க நிரப்புங்க. விழுந்த இடத்துல அப்பா திரும்ப எழும்ப பண்ணுங்க. அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்துல சாட்சியாய் மாற்றுங்க. சோர்வுகள் உடைக்கப்படட்டும்.
பலவீனம் உடைக்கப்படட்டும். பிள்ளைகள் சாட்சியாய் இதுவரைக்கும் கடன்ல நெருக்கத்தோட இருக்கலாம், இனிமேல் நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்றது போல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகள் இந்த பிரேயர் முடிஞ்சு போகும் பொழுது ஒரு அப்பா சிந்தையில ஒரு பிரசன்ஸோட, ஒரு சமாதானத்தோட அப்பா நீங்க பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லி இருக்கிறீங்களே, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் சொல்லி இருக்கிறீங்களே, அந்த விசுவாசத்துல நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க அற்புதம் செய்ததுக்காய் நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல தாழ்த்தி அப்பா, எங்களை இன்னும் தரைமட்டம் தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்காரு. கர்த்தர் சீக்கிரமா பதில் தந்துட்டாரு. நீங்க பார்க்க போறீங்க. இந்த வார்த்தைகளை நீங்க மாத்திரம் பார்க்காம மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க. உங்க விண்ணப்பங்களை எங்களுக்கு என்ன செய்யுங்க, கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஆவியானவர்களோட பேசினா எங்களோட தொடர்பு கொண்டு எங்களோட பிரேயர்ல ஜாயின் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.